Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப நாளா நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பாப் அந்த டியோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி அதை பிளே பண்ணணும், எப்படி அதில் வந்து ஏர்னிங்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாப் அப்படிங்கிறது ஸ்போர்டஸி ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், டியோ அப்படிங்கிறது குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த பாப் அப்படிங்கிறது பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் மட்டுமே சூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஸ்போர்டஸி ஆப்ல ஒரு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவும் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் நீங்க இருக்கும் ஷோ ஆகும். ஸோ அதுல மேல சின்னதா பாப் அப்படின்னு இருக்கும், நான் சைட்ல கூட ஷோ பண்றேன். ஸோ அந்த பாப்பை டச் பண்ணீங்கன்னா ஒரு 5 பிளேயர் அவங்க மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. பாப் 1, பாப் 2, பாப் 3, பாப் 4 ஒரு 4 ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. அது ஓகே. நம்ம பாப் 1 டச் பண்றோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பிளேயர் இருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும். நம்மளோட ஆப்போனன்ட் மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுவாரு. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஆப்போனன்ட் விராட் கோலியை பிக் பண்ணிருக்காரு. நீங்க பிக் பண்ணிருக்கக்கூடிய ரோஹித் சர்மா 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. விராட் கோலி 35க்கு மேல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா கூட அவர் வின்னு, 35 பாயிண்ட்ஸ்க்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் கம்மியா எடுத்துட்டாலும் நீங்க வின்னு. ஸோ இதுதான் கான்செப்ட், பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில். இது ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு நேம்ல வந்து இருக்கு. இந்த ஸ்போர்டஸி ஆப்ல பாப்புன்னு சொல்லி ஒரு நேம்ல இருக்கு. குபேரா ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டியோ அப்படின்னு சொல்லி இருக்கு. தென் அதே மாதிரி ரியல் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா MVP அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சம்திங் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லயுமே ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு. ஜென்ரலா இதுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல நம்ம நிறைய ஏர்ன் பண்ணி நம்ம குரூப்ல வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டுட்டு இருந்தது. தென் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டாவே உங்களுக்கு பண்ணி நான் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம வின் பண்ணிட்டு இருக்கிறத வந்து என்னதான் நம்ம வந்து டெய்லி வின் பண்ணிட்டே இருக்கிறோம்னு சொல்லி போட்டாலுமே யாருக்குமே அது பெருசா அந்த ஒரு பிலீவே இருக்குது, எப்படி டெய்லி வின் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ சில பேர் வந்து நீ இந்த ஃபேக்கா எடிட் பண்ணி போடுற அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் லைவாவே ஸ்கிரீன் ரெக்கார்டும் எடுத்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, இதுல லக்கு அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்காக நான் பணம் வாங்க போறதுல எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் வின் பண்றேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி வின் பண்ணட்டும். ஸோ எனக்கும் லாஸ் ஆகுது அப்படின்னா அது என்னோட ஸ்ட்ராட்டஜி, அது என்னோட இதில் லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும் அது என்னோட விஷயம். நான் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்ல போறேன், அதுக்கு மேல டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஸோ அதுல வின் ஆகிறதும் லாஸ் ஆகிறதும் அது உங்களோட மனநிலையை பொறுத்தது. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் வின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டாகவும் போட்டேன். அதுக்கு சில பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணுங்கிறத தெளிவா சொல்றேன், பாயிண்ட் வைஸா சொல்றேன், அதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஆப்ஷனை வந்து ஒவ்வொரு மேட்சுமே கம்பல்சரி பார்க்கணும், இந்த பாப்பு பிளே பண்றதுக்கும் டியோ பிளே பண்றதுக்குமே. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். எதனால இந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா, ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருக்கட்டும், பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்கட்டும் 2 இருப்பாங்க. இதுல பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுக்கோமே, ஒரு செகண்ட் டவுன்லயோ அல்லது தேர்ட் டவுன்லயோ வந்துருவாங்க. கிட்டத்தட்ட முதல் 4 விக்கெட்டுக்குள்ளேயே அவங்க பேட்டிங்க்கு வந்துருவாங்க. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா T20s அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹர்திக் பாண்டியா, ஸோ அவரை வந்து எடுத்துக்கோமே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு பேர் இருக்காங்க. பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா ஒரு சதப் கான நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயுமே அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஆல்ரவுண்டர்ஸ் பர்டிகுலரா அந்த முதல் 4 விக்கெட்டுக்குள்ள வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸா இருக்கணும். 4th டவுனுக்குள்ள வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், அப்புறம் முதல் 6 பேத்துக்குள்ள வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஆல்ரவுண்டர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இவங்க ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்போ ஒரு பாப்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஆப்ஷன்லாம் சொல்றேன் அப்படின்னா, பாப் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ்னா ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாத்தையும் வரிசை 5 பேர்த்த கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ஸ்னா பேட்டர்ஸ் 5 பேர்த்த கொடுத்துருப்பாங்க. ஸ்பின் பவுலர்ஸ்னா ஸ்பின் பவுலர்ஸ் 5 பேர்த்த கொடுத்து, இப்படி ஒவ்வொரு பாப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் சைஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அதுல
ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கான ரீசன் அவங்க பவுலும் பண்ணிட்டு செகண்டா வந்து பேட் பண்ண வரப்போ அவங்க வரக்கூடிய டவுன் தான் ஒரு ஃபினிஷர் ரோலா இருக்கும், வந்து ஒரு குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் படிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அது அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் யாருங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கு நம்மளோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஆப்டா இருப்பாங்க அந்த பவுலிங் ஆப்ஷனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிலாம் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வைஸ் சொல்றேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோமே. செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நம்ம ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். ஏன் அந்த செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்? ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னருக்கு ஏன் நம்ம பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராட்டஜி வைஸா பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு கிரிக்கெட் லவரா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசா டர்ன் இருக்காது. ஏன்னா பிச்சு யூஸ்டு பிச்சா இருக்காது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேச்சஸ் இருக்கும். ஸோ அதுலலாம் குத்தி பால் நிறைய டர்ன் ஆகிறதுக்கான நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டிகிரி திரும்புதுன்னு வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல அது 6 டிகிரியா மாறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் பிச்சில் நேச்சுரலாகவே கொஞ்சம் டர்ன் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்களோட ஆக்ஷனுக்கு ஸ்பின் பவுலர் அப்படிங்கிறப்போ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேரியேஷன் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பின் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஒரு பாப்புல வந்து செகண்டா பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ். டாப் ஆர்டர்னா ஓப்பன் அண்ட் ஒன் டவுன் அதுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடியவங்க, ஒன் டவுன் வரக்கூடியவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இசான் கிசான் எடுத்துக்கோம். இசான் கிசான் டாப் ஆர்டர்லேயே வரக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர். அதே மாதிரி ஜாஸ் பட்லர் டாப் ஆர்டர்லேயே வரக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாப்புல ஹென்ரி கிளாசன், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், 2 பேர் இருக்கிறப்போ நம்ம கண்ணை முடிட்டு ஜாஸ் பட்லருக்கு போவோம். ஸோ ரீசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. மேபி அவர் ஃபர்ஸ்டா பேட்டிங் வரான்னு ஏர்லியரா சம்டைம்ஸ் ஏர்லியர் அவுட் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப செகண்டா பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பரான ஹென்ரி கிளாசன் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 4th டவுனுக்குள்ள வராரு அப்படிங்கிறப்ப நம்ம அவருக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு ரிஸ்க் தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, செகண்டா பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் மேல நமக்கு ப்ரியாரிட்டி கொஞ்சம் அதிகமா வந்து வச்சுக்கிடணும். அடுத்ததா ஒன் டவுன் வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ஒன் டவுன்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒன் டவுன் பிளேயர்ஸ், ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை மட்டும்தான் ஒன் டவுன்ல ஆட வைப்பாங்க. அந்த டீமோட பெஸ்ட் பிளேயர்ஸை தான் ஒன் டவுன்ல வந்து ஆட வைப்பாங்க. ஸோ அந்த வகையில ஒன் டவுன் வரக்கூடிய பேட்ஸ்மேன், இது எதுக்காக இந்த பாயிண்ட் அப்படின்னா, பேட்ஸ்மேன்ஸ் மட்டுமே 5 பேட்ஸ்மேன்ஸை வச்சு ஏதாவது ஒரு பாப் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இந்த பிளேயருக்கு வந்து நம்ம ஒரு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்துக்கணும். இப்போ ஒரு ஆல்ரவுண்டர்னா எந்த மாதிரி செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ங்கிறது ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. விக்கெட் கீப்பர்னா செகண்டா பேட் பண்ணக்கூடிய, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர். எதனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் பவுல் பண்றப்ப அந்த 19வது ஓவர் 20வது ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். ஒரே ஓவர்ல கூட 2 அல்லது 3 விக்கெட் டேக்கிங் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கணும். செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கணும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஒன் டவுன் வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கணும். ஸோ இது எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வைஸ் அவங்களை பிரிக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பிளேயர்ஸை யாரெல்லாம் பிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி வைஸ் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ஜாயின் பண்றது எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, பாப்புங்கன்னு விட்டுட்டாங்கனாவே நம்ம வின்னிங்ஸை பார்க்குறோம் அல்லது நம்ம வின் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில உள்ள வரோம். அப்படிங்கிறப்ப நம்ம டெம்ப்டா என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு போய் பிளேயர்ஸை கட்டிடும். அப்படி கட்டக்கூடாது. எப்பவுமே ஆஃப்டர் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளேயர்ஸை வந்து கட்டணும். அப்ப எதுக்காக டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா, டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 5 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர், செகண்டா பேட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர், இதெல்லாம் வந்து டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். ஸோ அப்போ இந்த அதனாலதான் மேல அந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு முன்னாடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில முதல் பாயிண்ட் ஆஃப்டர் டாஸ் தான் நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெண்டாவதா ஒரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிடவே கூடாது பிளேயர்ஸை. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஆஃப்டர் டாஸ் ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பிரிச்சுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம்.
ஆனா நம்ம போய் ஃபர்ஸ்ட் கட்டக்கூடாதுன்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹர்திக் பாண்டியாவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, ஹர்திக் பாண்டியாவை கட்டணும் டாஸ் போட்டாச்சு, ஹர்திக் பாண்டியாவை கட்டணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது வேற யாராவது ஹர்திக் பாண்டியாவை கட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டு வெளியே வந்துடும். திரும்பவும் சொல்ற, ஒரு பிளேயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதான் வேற யாராவது கட்டிட்டாங்கன்னா அன்னைக்கு நம்ம கட்டவே கூடாது, வெளியே வந்துடணும். திரும்ப பரவாயில்ல அவர் கட்டிட்டாரு நம்ம கட்டணும் முடிவு பண்ணுறோம்னு சொல்லி வேற பிளேயரை கட்டக்கூடாது. நம்ம ஒரு பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளேயரை வேற யாராவது கட்டிட்டாங்கன்னா அன்னைக்கு நம்ம கட்டவே கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, எதுக்காக நம்ம ஆப்பனன்ட் கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா, முதல்ல ஆப்பனண்ட்டை தப்பு பண்ண வைக்கணும். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஏன்னா டாஸ் போறதுக்கு முன்னாடியே எல்லாருமே நிறைய பேர் கட்டி வச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் பிரிக்கிறப்ப தெரிய வரும். அப்போ முதல்லயே கட்டி இருக்கிறவங்க ஸ்லைட்லி மைனஸ். என்ன மைனஸ்னா, டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் யாராருக்கு எந்த மாதிரி ஆப்ஷனுமே நமக்கு தெரிய வரும். இப்போ முன்னாடியே கட்டி வைக்கிறவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கள ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண வச்சுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் கட்டிடக்கூடாது. இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதான் ஆப்பனன்ட் வந்து யாரை பிக் பண்ணிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பிக் பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கும் போது நம்ம போய் முன்னாடி கட்டிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆப்பனன்ட் இவங்களை பிக் பண்ணா இவங்களுக்கு எகென்ஸ்டா தான் இவங்களை கட்டணுங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, டாஸ் போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எல்லா கான்டெஸ்ட்லயுமே ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து ஒரு பிரைமரி ஒரு பிளேயரா இருப்பார், ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயரா இருப்பார். இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல நான் சொன்ன மாதிரியே ஹர்திக் பாண்டியாவை வந்து நம்ம பிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறோம். பட் ஹர்திக் பாண்டியாவோட டவுன் கொஞ்சம் கீழே வருது. அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரும் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு அஸ்மத்துல்லா உமர் சாய் ஒரு செகண்ட் டவுன்ல வராரு. இதே ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு தேர்ட் டவுன்ல தான் வராருன்னு வச்சுக்கோமே. ஸோ எல்லாருமே அஸ்மத்துல்லா உமர் சாயை போய் கட்டி வச்சிடறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், டாஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அஸ்மத்துல்லா உமர் சாய்க்கு எகென்ஸ்டா மீதி இருக்க 4 பேத்துல யாரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிடுறோம். பை சான்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பால் பண்ணா ஹர்திக் பாண்டியாவை கட்டிடணும்னு முடிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டணும். ஸோ ஆப்பனண்ட்டை கட்ட விட்டுட்டு தான் நம்ம கட்டணும். ஆப்பனண்ட் யாரை கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம கட்டணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த 5 பிளேயர்ல இருந்து ஆப்பனண்ட் ஒருத்தரை பிக் பண்ணிடுறாங்க. அந்த ஒருத்தருக்கு எகென்ஸ்டா தான் இந்த பிளேயரை பிக் பண்ணணுங்கிறதும் நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நிறைய பேர் பண்ற தப்பு, ஒரு 1000 ரூபாய் கான்டெஸ்ட்ல அஸ்மத்துல்லா உமர் ஜாயை வந்து அவர் கட்டியிருப்பாங்க, ஹர்திக் பாண்டியாவை நீங்க கட்டிடுவீங்க. திரும்ப அஸ்மத்துல்லா உமர் ஜாய் இன்னொரு 1000 ரூபாய் கான்டெஸ்ட்ல வேற ஒருத்தன் கட்டியிருப்பான். அதுக்கு ஆப்பனண்டா போய் ஹர்திக் பாண்டியா கட்டாம அந்த இடத்துல போய் வாஷிங்டன் சுந்தரா கூட கட்டுவீங்க. ஏன்னா மீதி இருக்க 3 பேர்ல இருந்து ஒருத்தரை கட்டி வைப்போம். வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதும், 50 ரூபாய் கிடைச்சா போதும் நினைச்சீங்கன்னா கடைசியா உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்ல தான் முடியும். ஒரு பிளேயருக்கு எகென்ஸ்டா இந்த பிளேயரை தான் கட்டணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பிளேயர் கூட மட்டும் தான் போட்டி பண்ணணும், தவிர மீதி இருக்க 3 பிளேயர் கூட நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அந்த 5 பேர்ல இருந்து நம்ம 2 பேர்த்த ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபில்டர் பண்றதுல இருந்து ஆப்பனன்ட் ஒருத்தர் பிக் பண்ணிருக்காரா, ஓகே. மீதி இருக்க நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா, நம்ம பிக் பண்ணணும்னு நினைக்கிறவர்கிட்ட அவர் பிக் பண்ணல அப்படின்னா நம்ம பிக் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிற பிளேயர் அவரும் பிக் பண்ணியிருந்தாரா நம்ம கட்டிடவே கூடாது. இதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் விஷயம். தென் அடுத்தது அதே மாதிரி எல்லாரும் நினைப்பீங்க ஹெட் டு ஹெட்ல பிளே பண்ணுமா, அதுல ஹெட் 3 ஹெட்ல பிளே பண்ணுமா அப்படின்ட்டு. நான் பர்சனலா என்னோட ஒரு வின்னிங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தாவே தெரியும். நான் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 99.9% ஹெட் டு ஹெட்ல மட்டும் தான் கட்டுவேன். ஹெட் டு ஹெட்ல நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நான் அதுல தான் கட்டுவேன். அதுல மட்டும் தான் கட்ட சொல்லி உங்களுக்கு கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு 11 பிளேயரை பிக் பண்ணி ஒரு டீமை மேக் பண்ணி அதுல கொண்டு போய் கட்டுறப்போ நம்ம ஹெட் 3 ஹெட், ஹெட் 4 ஹெட் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன்ல கூட மாத்தி நம்ம போட்டோம்னா கூட நம்ம வின் பண்ணிட முடியும். பட் இதுல ஒரே ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போறோம். நமக்கு ஆப்பனண்ட் ஒருத்தர், நான் ஒருத்தர், 2 பேர் தான். நான் ஒருத்தரை பிக் பண்ணிருக்கேன், ஒருத்தரை பிக் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்பி நம்ம 3 மெம்பர்ஸ்க்கு போக கூடாது. ஏன்னா மேஜர் இருக்கக்கூடிய 3 பேர்த்துல ஒரு 1/2 பாயிண்ட் அதிகமா எடுத்துட்டா கூட மொத்த காசும் ஒருத்தனுக்கு போயிடும். ப்ராஃபிட் வைஸ் பாக்குறப்போ அது அதிகம் தான், ஹெட் டு ஹெட்ல கம்மி தான் ப்ராஃபிட். ஆனா நம்ம அதிகமா ஆசைப்பட்டோம்னா நம்ம அதிகமா நம்மளோட பணத்தை இழந்துட்டு தான் போவோம். ஸோ ஹெட் டு ஹெட் வந்து மோர் ப்ரையாரிட்டி நம்மளோட இந்த பாப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் முக்கியமா நீங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பாப் டியோ எல்லாத்துலயுமே நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ண போறப்ப அது ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2வது இடத்துல வந்து ஒரு தீக்ஷனான ஒரு ஆப்ஷனை நம்ம டச் பண்ணியிருப்போம். அடுத்த பாப்பு நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா தீக்ஷனாங்கிறது 3வது இடத்துல இருக்கும். ஸோ அப்படி அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேயர்ஸோட நேம் வந்து மாறி மாறி வந்துட்டு, ஏன்னா 5 பிளேயர் இல்லைங்களா. இப்போ நீங்க வந்து தீக்ஷனா பிக் பண்ணுவீங்க, இன்னொருத்த வேற பிக் பண்றோம். அப்படிங்கிறப்ப அந்த ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்டர் கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டான பிளேயரை தான் டச் பண்றோமா, கரெக்டான பிளேயரை டச் பண்ணி தான் ஜாயின் பண்றோமா அப்படிங்கிறத நீங்க பார்த்துடணும். நிறைய பேர் தவறுதலா வேற
இப்ப நம்ம அவர் 2வது இடத்துல தான் இருப்பாரு, அந்த 5 பேர்த்துல 2வது இடத்துல தான் நம்ம பிக் பண்ற பிளேயர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2வது இடத்துல போய் கண்ணை மூடி தொட்டுருவாங்க. ஆனா பார்த்தா வேற ஒரு பிளேயர் அந்த இடத்துல இருப்பாரு. ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும், பிளேயர்ஸோட லைன் வரிசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க பிக்ஸ் பண்ணியிருக்கிற பிளேயர் அது அந்த ஒவ்வொரு கான்டெஸ்ட் ஓப்பன் பண்ணி அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மைனர் மிஸ்டேக்ங்கிற மாதிரி இருக்கும், பட் அது மேஜரா வந்து இருக்கும் நம்மளோட அமௌண்ட் போறப்ப. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெட் டு ஹெட்ல நமக்கு பெருசா ப்ராஃபிட் இல்லை, எதனால அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்கன்னா, நமக்கு கம்மியான ஒரு ப்ராஃபிட் வந்துட்டாவே அது ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அந்த டே அந்த எண்ட் ஆஃப் த டேவா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த மந்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்டா தெரியும். ஆனா நம்ம ப்ராஃபிட் அதிகமா பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம 3 மெம்பர்ஸுக்கு நம்ம போறப்போ நம்மளோட மணி ஒரு பக்கம் லாஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பெருசா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல போய் மாட்டிக்குவீங்க. இப்போ ஹெட் டு ஹெட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் மேட்ச் கட்டுறீங்க, அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3 மேட்சாவது கட்டணும், 3 மேட்சுக்குமே ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இதுல பேசிக் ரூலே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, நீங்க இந்த 3 மேட்ச் தான் பிளே பண்ண போறோம் அப்படின்ட்டு 3 மேட்சுக்குமே தலா 10,000 நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிடுறீங்க, 10,000 நீங்க போட்டீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல 8,000 தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதாவது ஒரு 18,000 கிடைக்கும், நமக்கு ப்ராஃபிட் 8,000. இப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்ம தான் 3 மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு 2வது மேட்சுக்கு பிளே பண்ணீங்க அப்படின்னா நம்ம தான் மிகப்பெரிய முட்டாள். நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ப்ராஃபிட். அப்படிங்கிறப்ப முதல் மேட்ச்லயே நமக்கு 8,000 கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடணும், அப்பா நமக்கு வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு அடுத்த 2 மேட்சுக்கு நம்ம பிளே பண்ண கூடாது. இதுதான் முதல் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். 2வது, சப்போஸ் முதல் மேட்ச் லாஸ் ஆயிடுறீங்க, 2வது மேட்ச் கட்டுறீங்க, திரும்ப 10,000 கட்டுறீங்க. ஸோ அதுல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18,000 வரும். ஆனா ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு 10,000 லாஸ், 18,000 தான் வருது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி திரும்ப நம்ம 2,000 மைனஸ்ல தான் இருக்கும், 2,000 லாஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல 2வது மேட்ச்ல நமக்கு ஒரு மாதிரி ப்ராஃபிட் வந்து 2,000 லாஸ்ல தான் இருக்கும், நமக்கு இந்த ரொம்ப கம்மியான லாஸ் தானே அப்படின்ட்டு அன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பிளே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க 2,000 லாஸோட நிக்கிறீங்க, பட் கம்மியான லாஸ்ல தான் இருப்பீங்க. அதுவே 3வது மேட்சுக்கும் திரும்ப நீங்க பிளே பண்ணி 3வது மேட்ச் நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப 18,000 வரும். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ப்ராஃபிட்டோட நீங்க முடிப்பீங்க. இப்போ இதுல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணிடணும், போயிட்டு நமக்கு 8,000 ப்ராஃபிட்டோட முடிஞ்சிடும். அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். இதுவே செகண்ட் மேட்ச்ல நம்ம லாஸ் ஆயிடுறோம் அப்படிங்கிறப்ப 3வது மேட்சுக்கு போகணுமா போகக்கூடாதா, அந்த 2,000 லாஸோட போயிடலாமா அப்படின்னா அது சில பேர்த்தோட மென்டாலிட்டியை பொறுத்து. நான் பர்சனலா என்ன பண்ணுவேன்னா 3வது மேட்சுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிஸ்க் எடுக்கிறோம், ஃபேண்டசிங் இது ரிஸ்க். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம போய் ஜகா வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட், நமக்கு தேவை அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட். அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ராஃபிட் வந்து அவங்கள ஒதுக்க சொன்னேன். ப்ராஃபிட்டே வராதப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ 3வது மேட்சுக்கு நான் பர்சனலா என்னோட ஒப்பீனியன், நான் 3வது மேட்சுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்றப்போ அந்த மேபி நான் ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 6,000 ப்ராஃபிட்டோட நான் வந்து வெளியே வந்துடுவேன். அந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு தேவை மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 1,000 ப்ராஃபிட் கிடைச்சாவே அந்த எண்ட் ஆஃப் த மந்த் நமக்கு வந்து ஒரு 30,000 ப்ராஃபிட்ல வந்து நிற்கும். அதுவே போதுமானதா இருக்குங்கிறத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அதை வச்சு தான் கொண்டு போறேன். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நான் பயன்படுத்துறப்போ எனக்கு இது வரைக்கும் பெருசா இல்லை, லாஸே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள்ட்ட நான் வீடியோல டெலிகிராம்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டேன். வெறும் நான் 79,000 இன்வெஸ்ட் பண்ணேன், டெபாசிட் பண்ணேன், அதுல நான் எவ்வளவு எடுத்தேன், என்ன பண்ணேன், டீட்டெயில்டா அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு உங்கள்ட்ட நான் காட்டிட்டேன். ஸோ இதுதான் பண்ணேன். பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் மட்டும் இப்போதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸும் சரியா போட முடியாம இருந்தது. ஸோ இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா டைம் ஒதுக்கி உங்களுக்கு போட முடியல. இப்போ எனக்கு டைம் கிடைச்சது உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேபி ஒரு 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் வீடியோ போறேன்னு சொல்லி. இது வந்து அந்த ப்ராஃபிட் டெய்லி கால்குலேஷன் வைஸ் இப்போ நீங்க பண்றது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பெர் டே ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம பெர் டே ப்ராஃபிட்டா நம்ம கால்குலேட் பண்ணணும். என்னைக்குமே ஒரு நாளைக்கு மினிமம் 1,000 ரூபாய் ப்ராஃபிட்டோட நம்ம அதை முடிக்கிறப்பதான் அந்த எண்ட் ஆஃப் த டேவா இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த மந்தா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஓரளவு நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம், நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்கிற ஒரு மனநிலையோட போக முடியும். நான் சொன்ன தவறுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் செய்யறப்போ உங்களுக்கு கண்டிப்பா லாஸ்ல தான் போய் முடியும். தெளிவா நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினேன், எப்படி பிளேயர்ஸை சூஸ் பண்றேன், எந்தெந்த பிளேயர்ஸை எப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணலாம், தென் எப்ப கட்டணும் எப்ப கட்டக்கூடாது, இப்படி இன்டெப்தா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி. இதை உங்களுக்கு ஏன் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம்.
நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கணும். நான் ஏதோ கத்திட்டு போறேங்கிறதுக்காக நீங்க பார்த்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அது இல்லாம நான் வந்து பிரைமும் பண்றதுல எனக்கு காசு நீங்க உங்கள்ட்ட இருந்து காசு வாங்கணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சார் நான் வின் பண்றேன், நான் வின் பண்ணிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. என்னை நம்பி என்னை எதுக்காக நீங்க பாக்குறீங்களோ, நான் வந்து வீடியோ போடுறப்போ இதை பாக்குறப்ப நீங்க வின் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையோட தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. அப்போ நீங்களும் வின் பண்ணணும், நீங்களும் அதுல கொஞ்சம் பணத்தை பார்க்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் மட்டும் தானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் சொல்லிட்டேன். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்தா அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. மேபி புரியலைன்னா எது புரியலையோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்ல உங்களோட சந்தேகங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அதில் ஆன்சர் பண்ணுவேன். உங்களோட சந்தேகங்களை கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தென் மேபி இது விளையாடக்கூடிய பாப் டியோ இப்படி விளையாடக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்றேன், நான் எல்லாமே எக்ஸாம்பிளான அமௌண்ட்ஸை மட்டும்தான் நான் சொன்னேன். அது உங்களோட ஓன் ரிஸ்க். ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிற மணி, உங்கள்ட்ட இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப சொல்றேன், ரொம்பலாம் ஆசையே படாதீங்க. நமக்கு பெர் டே ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைச்சா போதும் நினைச்சு சந்தோஷம் தான். மாசத்துல ஒரு 3000 கிடைக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் பாயிண்ட், எக்ஸ்ட்ரா வேல்யூ மணி தானே உங்களுக்கு எல்லாமே. ஸோ உங்களோட மணி, உங்களோட பணம் உங்களுடையது. அதுக்கு தகுந்த முடிவு நீங்க தான் எடுக்கணும். இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இவ்வளவுதான் பண்ண போறேன், எனக்கு பேக்கப் இவ்வளவு இருக்கு, உங்களோட பேக்கப் எல்லாம் வச்சுட்டு உங்களோட செலவுகள்ல இருந்து நீங்க இதெல்லாம் நீங்க பண்றது தான் பெஸ்டா இருக்கும். இது ஒரு என்னோட அட்வைஸா எடுத்துக்க வேணாம், பட் இதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ணணும்னா இவ்வளவுதான் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டா போயிடணும் சொன்னா நீங்க போயிடணும். அடுத்த 2ஆவது மேட்ச் 3ஆவது மேட்ச் பிளே பண்ணீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் இந்த கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.